Hi guys, and welcome to Chai Cricket and Chaos. So along with me today, I thought I have a good friend of mine. Hi Rohit. Hi, Mul. Hi. மேட்ச் பாத்தியா இப்போ ஐபிஎல் வந்து கொஞ்சம் சூப்பரா போயிட்டு வருது. அப்புறம் வந்து பயங்கரமா. அக்கார்டிங் டு யூ இப்போ யார் குவாலிஃபை ஆவா சொல்லு பாப்போம். ரொம்ப கஷ்டமான இதுவா நான் பாக்குறேன். அதாவது சப்போஸ் என்ன கேட்டீங்கன்னா எந்த ஒரு சினாரியோல நான் எப்படி யோசிப்பேன்னா, சோ நமக்கு 4 டீம் போறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து எல்எஸ்ஜி, மும்பை இந்தியன்ஸ் அண்ட் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் கேகேஆர் வச்சுக்கலாமே, அண்ட் டிசி ஃபார் தட் மேட்டர். இவங்க 4 டீம் கிடையாது. ஸோ போட்டியே வந்து 6 டீமுக்குள்ளதான். ஸோ அப்படிங்கிறப்போ நான் எப்படி பாக்குறேன்னா, டு ஆல் ஆர் வியூவர்ஸ் ஒரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, திஸ் பர்டிகுலர் வீடியோ வி ஆர் ரெக்கார்டிங் இட் ஆஃப்டர் தி எல்எஸ்ஜி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் வேர் எல்எஸ்ஜி ஹவ் ஒன் த கேம். ஸோ இந்த ஒரு மேட்ச்க்கு அப்புறம் அட் திஸ் மொமெண்ட் இந்த டேபிள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்எஸ்ஜி வந்து ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, எஸ் மேபி அவங்களுக்கு இதுக்கு மேல டோர்னமெண்ட்ல அவங்களுக்கு பெருசா எதுவும் இல்லை அப்படின்னாலும் பார்ட்டி ஸ்பாயிலர்ஸ் இருந்திருக்காங்க எல்எஸ்ஜி. அதாவது சிஎஸ்கேவை ஒரு நல்ல நெட் ரன் ரேட்ல வின் பண்ணிருக்காங்க. 20 balls to spare அப்படிங்கிறது ஒரு பெரிய மார்ஜின் T20 கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனாலயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிஎஸ்கேவோட நெட் ரன் ரேட் பாக்குறோம், கிட்டத்தட்ட வந்து 0.3 கிட்ட இருந்தது ஒரு கப்பல் ஆஃப் கேம்ஸ் பேக். அது வந்து இப்ப பாத்தீங்கன்னா டிராஸ்டிக்கா குறைஞ்சிருக்கு. சாரி 0.18 இருந்துச்சு. எஸ் 0.18 இருந்தது. இப்ப குறைஞ்சு பாத்தீங்கன்னா 0.027க்கு வந்திருக்கு. சோ அப்படிங்கிறப்போ நமக்கு தெரியுது இங்க வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஏதோ ஒரு அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணிருக்கு இந்த ஒரு லாஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ டு ஆன்சர் யுவர் கொஸ்டின் பர்ஃபெக்ட்லி, நான் எப்படி யோசிப்பேன்னா ஆர்சிபி டெஃபினட்டா உள்ள போயிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஒரு கப்பல் ஆஃப் ஒரு 1 week பேக் என்ன பர்சனலா கேட்டிருந்தா ஐ வுட் ஹவ் டோல்ட் டெஃபினெட்லி பஞ்சாப் கிங்ஸ் ஒரு ஸ்லாட் அப்படின்னு. பட் ஆனா இப்ப சடனா பஞ்சாப் வந்து ஆடுற கிரிக்கெட் கொஞ்சம் பாக்குறதுக்கு வந்து நமக்கு பயமா தான் இருக்கு. ஏன்னா இனிஷியல் பார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல நம்ம வந்து நம்மளுமே ஆஃப் தி கேம் நிறைய பேசியிருக்கோம்ல, ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் பெரிய சான்ஸ் இருக்கு அப்படின்னு. பட் ஐ ஃபர்ம்லி பிலீவ் தட் இப்போ வந்து பஞ்சாப் ஒரு மாதிரி ஒரு சிக்கல்ல தான் மாட்டிட்டு இருக்காங்கன்னு தோணுது. அண்ட் இன்னொரு பாயிண்ட் நம்ம மறக்க வேண்டாம், அவங்க வந்து தே ஆர் the 2 teams that are in odd points. ஏன்னா அவங்களுக்கு அந்த மேட்ச் தட் வாஸ் வாஷ்ட் அவுட் பஞ்சாப் அண்ட் கேகேஆர். எஸ் கரெக்ட். இப்போ இவங்க 2 டீமுமே வந்து ஒரு ஆட் பாயிண்ட்ஸ் இருக்காங்க. சோ நான் எப்படி யோசிப்பேன்னா, பஞ்சாப் வந்து 2 வின் பண்றாங்கன்னு வச்சுப்போமே, ஏன்னா அவங்க வந்து ஒரு எல்எஸ்ஜி ஆடுறாங்க, ஒரு எஸ்ஆர்எச் ஆடுறாங்க இதுக்கப்புறம். சோ பஞ்சாப் வந்து 2க்கு 2 வின் பண்ணாங்கன்னா அவங்க வந்து டைரக்டா பாத்தீங்கன்னா they will move on to 17 points, which is a great boost. எஸ் டெஃபினெட்லி குவாலிஃபை ஆயிடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி பஞ்சாப் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆனா முதல்ல இந்த மாதிரி பஞ்சாப் வந்து இன்னும் வந்து 1 மேட்ச் ஜெயிக்கணும், அடுத்தது பாக்கி 2 மேட்சஸ் அதுல. ஆனா அவங்க வந்து இந்த மாதிரி கடைசியா 5 மேட்சுமே 5மே லாஸ்ட்ல வராங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க டாப் 4 தான் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி டாப் 4 தான் லிட்டரல் பேட்டிங் அவங்க மட்டும் தான் ஆடி இருக்காங்க. இந்த மாதிரி 7 மேட்சஸ்ல வந்து டாப் 4, அதாவது பிரப்சிமரன் சிங், பிரியான் ஷாரியா, கூப்பர் கொனலி அண்ட் கேப்டன் ஐயர் வந்து இந்த மாதிரி அவங்க 7 மேட்சஸ் 1208 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அட் an average ஆஃப் 50 with an strike rate of 180. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் கடைசியா இருந்த 5 மேட்சஸ்ல வந்து அவங்க வந்து only 575 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆனா வந்து நம்ம வந்து அங்க பார்த்தோம்னா இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரைக் ரேட் வந்து 180 இருந்து 150 டிராப் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் அதுக்கான ரீசன் என்ன கேட்டா, நான் ஸ்ட்ரைக் ரேட் நான் பெருசா பார்க்க மாட்டேன். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அகைன் எப்படி நான் யோசிப்பேனால, பஞ்சாபுக்கு வந்து தேர் பேட்டிங் வாஸ் நெவர் அ ப்ராப்ளம். ஆரம்பத்துல இருந்து எனக்கு என்ன தோணி இருக்குன்னா, பேட்டிங் வந்து அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அகைன் இஃப் யூ லுக் அட் தேர் பேட்டிங் இல்ல, நீங்க சொன்ன மாதிரி பிரப்சிம்ரன்
ஒரு பக்கம் வந்து தே ஹேவ் தி லைக்ஸ் ஆஃப் பிரியான் ஷாரியா, ஸ்ரேயஸ் ஐயர், கூப்பர் கானலி, நேஹல் வதேரா, சஷாங்க் சிங், இது இல்லாம மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் வேற. போன கேம் வந்து அஸ்மத்துல் ஓமர் ஆடினாங்க. சோ அவங்களுக்கு நிறைய பேட்டிங் இருக்கு, அவங்களுக்கு பேட்டிங் ப்ராப்ளமே கிடையாது. அவங்களுடைய ஆனா ரோஹித் நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து பேட்டிங் இருக்கு, ஆனா வந்து அவங்க வந்து இந்த மாதிரி பெருசா வந்து இன்டென்ட் எல்லாம் பாடுறாங்க. டாப் 4 தான் 75% ஆஃப் தி ரன்ஸ் அவங்க தான் அடிக்கிறாங்க. பாக்கி சஷாங்க் அப்புறம் ஸ்டாயினிஸ் அவங்க வந்து எப்பயாச்சும் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி பெருசா ஸ்கோர் பண்றாங்க. ஒண்ணு பெருசா அடிக்கிறாங்க, இல்லைன்னா சீக்கிரமா அவுட் ஆயிடுறாங்க. ஸோ அவங்கள்ட்ட இந்த மாதிரி ஃபார்ம் இல்லாம இருக்கு. ஸோ பஞ்சாப் வந்து இந்த மாதிரி டாப் 4 மட்டும் தான், அவங்க டாப் 4 எப்பயாச்சும் அவுட் ஆக்கிட்டோம்னா அவங்க டீமே அவங்க டீமாவே தோற்கடிச்சிடலாம். கண்டிப்பா. ஆமா, ஏன்னா அது ஏன் அந்த மாதிரி இருக்கும் தோணுது? அது ஏன் வெறும் டாப் 4 மட்டும் தான் அந்த மாதிரி இருக்கு? ஏன்னா I'll tell you this thing. இது வந்து இப்போ ஓபனர்ஸ் வந்து ரொம்ப இதுவா, ஐ மீன் அவங்களுக்கு தே ஆர் வெரி குட். ஓபனர்ஸ் வந்து ஒரு முதல் 7 மேட்ச் அவங்க வின் பண்ணாங்கல்ல, முதல் 7 மேட்ச்ல வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நோ ரிசல்ட் 6 வின் அவங்களுக்கு. சோ அப்படிங்கிறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய மெஜாரிட்டி வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரியான் ஷாரியா, பிரப்சிம்ரன், சொன்ன மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர், கானலி, இவங்களே ரன் அடிச்சிட்டாங்க. இந்த இவங்க 4 பேர் ரன் அடிச்சிட்டாங்க. சோ back end of the tournament வந்து they didn't have or rather their middle order is now only being tested. மார்க்கோ யான்சனா இருக்கட்டும், ஒமர் ஜயா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இப்பதான் they are getting tested. சோ இது வந்து happens to teams இல்ல, happens to best of the teams இல்ல. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள், நான் சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா 2016 ஐபிஎல் எடுத்துப்போமே. அந்த ஒரு சீசன்ல எஸ்ஆர்எச் வந்து எமர்ஜ் அஸ் வின்னர்ஸ். பட் ஆனா ஃபைனல்ஸ் ஆன 2 டீமுமே பாருங்க, எஸ்ஆர்எச்சும் சரி ஆர்சிபியும் சரி, 2 டீமுமே டாப் ஹெவி டீம்ஸ். அவங்களுக்கு மிடில் ஆர்டர் டெஸ்ட் ஆயிருக்கு அந்த சீசன். நீங்க பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச்சுக்கு பாருங்க, வார்னர் அடிப்பாரு, ஷிகர் தவன் அடிப்பாரு, மேக்சிமம் உங்களுக்கு வந்து மாரிஸ் ஹாண்ட்ரிக்ஸ் பேட்டிங் வருவாரு. அதே மாதிரி அந்த பக்கம் பாருங்க ஆர்சிபி பாருங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக தான் நான் அந்த பாயிண்ட் கொண்டு வரேன். விராட் கோலி இருப்பாரு, இன்னொரு 2ல உங்களுக்கு வந்துட்டு கிறிஸ் கெயில் இருப்பாரு, டிவிலியர்ஸ் இருப்பாரு. சோ இந்த மாதிரி இந்த பாஸ் நடந்திருக்கு. டாப் ஆர்டர் டெஸ்டா, ஐ மீன் மிடில் ஆர்டர் டெஸ்ட் ஆகாமலே டீம்ஸ் வந்து நல்லா பண்ணிருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி பாஸ்ட் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஆனா இப்ப பிரசன்ட்ல இருக்க பிரசன்ட் வந்து அந்த மாதிரி இருக்குது இல்லை. ஏன்னா நம்ம இந்த வருஷம் பஞ்சாப்லயே பாக்குறோம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவங்க கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் போக போக வந்து டவுன்ஃபால் ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஸோ அங்கேயே இந்த மாதிரி 2-3 மேட்ச் அப்புறம் வந்து அவங்க வந்து ஒழுங்கா பிளே பண்ணியிருக்கலாம், ஆனா வந்து அவங்க பண்ணல. அதுக்கான ரீசன் என்ன மாதிரி இருக்கும்? இல்ல, அதுக்கான ரீசன் நான் எப்படி தெரியுமா பாக்குறேன். See, if you want to do well in IPL tournament, ஒரு IPL அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட் எப்படின்னா, நீங்க 4, அதாவது you are competing with the 10 best teams on a given day. Any team can beat any team இல்ல. That is the quality of IPL. So இதுல நீங்க டாப் 4 வர்றதுங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். So in that case வந்து உங்களுக்கு என்ன ஆயிடும்னா, let's say that பஞ்சாப் மாதிரி ஒரு டீம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வந்து their bowling has never fired. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் நான் சொல்றேனே, அவங்க நான் பேட்டிங் ஆரம்பத்துல நான் ப்ராப்ளம் இல்லைன்னு நான் ஏன் சொன்னேன்னா, at any point in time நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, பேட்டிங் ஹாஸ் ஃபயர்ட் இனிஷியல் 7 games. ஓகேவா, முதல் 7 மேட்ச் பேட்டிங் சூப்பரா ஆடி இருக்காங்க, வேற லெவல் ஆடி இருக்காங்க பேட்டிங். பட் பவுலிங் பாருங்க, எந்த ஒரு பாயிண்ட்லயுமே ஹாசன்ட் ஸ்டெப்ட் அப். ஏன்னா அந்த பவுலிங் வீக்கான பவுலிங். ஆனா அதுக்கப்புறம் வந்து அவங்க போன மேட்ச் இந்த செஹல வந்து அவங்க பவுலிங் கொடுக்கல, அவங்க செஹல கம்ப்ளீட்டா பேட்டா யூஸ் பண்ணாங்க. அது என்ன நமக்கு தெரியுது, இங்க செஹல வந்து அவங்க வந்து பவுலிங் ஆப்ஷனா யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணல. இல்ல அது ரொம்ப சிம்பிளான விஷயம். அது வந்து மேட்ச் அப்ன்ற பேர்ல நம்ம வந்து இந்த லெஃப்ட் ஹேண்டர்னா லெக் ஸ்பின்னர் போடக்கூடாது, ரைட் ஹேண்டர்னா ஆஃப் ஸ்பின்னர் போடக்கூடாது, லெஃப்ட் ஹேண்ட் பேட்டருக்கு வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போடக்கூடாது, இப்படின்ற மாதிரி நம்ம வந்து அதாவது அந்த ஒரு
இது மேட்ச் அப் அப்படிங்கிற பேர்ல நம்ம ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். சி மேட்ச் அப் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் நாட் தட் எனி லெஃப்ட் ஹேண்டர் டு எனி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் டு எனி லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் டு அடிக்க போறாரு, ஆர் ராதர் எனி ஆஃப் ஸ்பின்னர் டு ரைட் ஹேண்டர் த பேட்டர் ஹாஸ் தி அட்வான்டேஜ், அந்த மாதிரி கிடையாது. எக்ஸாக்ட்லி. இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின் வர்சஸ் பென் ஸ்டோக்ஸ், அஸ்வின் வர்சஸ் டேவிட் வார்னர், ஸ்டூவர்ட் பிராட் வர்சஸ் டேவிட் வார்னர். சரி, மேட்ச் அப்னா அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கணும். சப்போஸ் இந்த கேஸ் ஆஃப் அஸ்வினும் பென் ஸ்டோக்ஸா இருந்தா அஸ்வின் வந்து ஸ்டோக்ஸ் டாமினேட் பண்ணிருக்காரு இருக்கும். ஆனா இப்ப வந்து பிரசன்ட்ல ஐபிஎல் வந்து சப்போஸ் இந்த மாதிரி ஒரு பக்கம் டூபேயும் பிரசாந்த் வீரா ஆடுறாங்கன்னா வந்து அவங்க வந்து இந்த மாதிரி இன்னைக்கு ஷாபாஸ் அகமத் பால் போட்டிருக்கலாம், ஆனா அவங்க போடல, அவங்க ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் போனாங்க. சோ கடைசி ஓவர் வந்து அவங்க பிரின்ஸ் யாதவ் முன்னாடி வச்சுட்டு அப்புறம் லாஸ்ட் ஒரு ஷாபாஸ் போட்டிருக்கலாம். ஏன்னா பிளேயிங் அதுக்கப்புறம் பெனால்ட்டி வேற வச்சிருந்தாங்க. பெனால்ட்டில இருந்து ஒரு பக்கம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு வந்து ஒரு பக்கம் பவுண்டரி ஓபன் ஆயிருச்சு. ஸோ ஃபாஸ்ட் பால் போடுறப்ப வந்து பேட்ஸ்மேனுக்கு ஆட ஈஸியா இருக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி ஷாபாஸ் போட்டிருந்தாருன்னா பால் கொஞ்சம் விக்கெட் கொஞ்சம் செம்ம ட்ரையா இருந்துச்சு. ஸோ பால் எங்கேயாவது பாட்டுக்கு டேர்ன் ஆகி வந்து அவங்க வந்து இந்த மாதிரி கிராஸ் பட் ஷாட்ஸ் ஆடி அவுட் ஆயிருக்கலாம். நீங்க அந்த பாயிண்ட் சொல்றீங்க, பிளாக் பண்ணிட்டாங்க. அவங்க ஏன் அந்த மாதிரி போகாம போனாங்கன்னு தெரியல. இல்ல சி இது நான் அக்ரி பண்றேன், 100% நான் அக்ரி பண்றேன். பட் ஆனா இது என்ன ப்ராப்ளம் தெரியுமா, இது வந்து நம்ம வந்து த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் நம்ம பார்த்துட்டோம். இட் இஸ் நாட் 1 or 2 games. இது 10 டீமே இதுல மாட்டிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், சிஎஸ்கே பத்தி நான் சொல்றேன். நல்ல ஒரு வின்னிங் மொமெண்டம்ல இருந்தாங்க ஒரு 4th or 5th கேம்ல. என்ன ஆச்சுன்னா, வித் த கேம் பிட்வீன் சிஎஸ்கே அண்ட் எஸ்ஆர்எச் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரியா போட்டு, அகில் ஹுசைன் எக்ஸ்ட்ராடினரியா போட்டு உங்களுக்கு வந்து ஒரு டீம் காம்பினேஷன் அப்பதான் செட் ஆயிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப இவங்க என்ன தப்பு பண்ணாங்க, அங்க எஸ்ஆர்எச்ல வந்து நிறைய லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா இருக்காங்கன்னு சொல்லி சம்பந்தமே எல்லாரும் மேட்ச் ஷாட்டை கொண்டு வந்து 2 ஓவர் நல்லா போட்டாலாம் மேட்ச் ஷாட்டு, 3வது ஓவர் அப்புறம் கொடுத்து அந்த மேட்ச் போனதுக்கான காரணமே அந்த ஒரு இதுதான். நான் என்ன சொல்றேன், அண்ட் ஆல்சோ நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, அகில் ஹுசைன் மாதிரி ஒரு பவுலரு இஸ் அ வெரி குட் பவுலர் டு லெஃப்ட் ஹேண்டர் ஆக்சுவலி. ஏன்னா அவருடைய இன்கமிங் பால் ஓவர் த விக்கெட்ல இருந்து அவர் இன்கமிங் பால் போடுவார், சாரி ரவுண்ட் த விக்கெட்ல இருந்து இன்கமிங் பால் போடுவார். சோ அதுதான் வந்து அவருடைய ஸ்ட்ரென்த். சோ நீங்க வந்து இந்த மாதிரி தான் யோசிக்கணுமே தவிர, நீங்க வந்து செஹல் மாதிரி ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஆஃப் ஐபிஎல், இட் இஸ் நோ ஜோக், ஐபிஎல் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரை நீங்க வந்து ஒரு ஓவர் கூட நீங்க கொடுக்காம இருக்கிறது அப்படிங்கிறது, அதுவும் ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி ஒரு கேப்டன் நான் நிஜமாவே நான் எதிர்பார்க்கல. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க அந்த மேட்ச்ல வந்து இந்த மாதிரி அவங்க யான்சன் வந்து அவங்க வந்து ஐபிஎல் முன்னாடி வந்து போய் வேர்ல்ட் கப் ஆடினார். வேர்ல்ட் கப் முன்னாடி வந்து டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் ஆடினாரு. யான்சன் வந்து இந்த வருஷம் ஐபிஎல் வந்து பெருசா எதுவுமே பண்ணல. யான்சன் என்ன டயர்டா இருக்காரா, இல்ல வந்து ஏன் அவர்கிட்ட அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் வரல? ஃபட்டிக் தான் நீங்க பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஃபட்டிக். நான் ஓப்பனாவே சொல்றேன். ஏன்னா இதை நம்ம ஒருத்தர்கிட்ட பாக்கல, இது நம்ம ஒரு பிளேயர்கிட்ட பார்த்தா நம்ம இதை வந்து இதுன்னு சொல்லலாம். பாருங்க, ஹர்திக் பாண்டியா பாருங்க, திலக் வர்மா பாருங்க, சிவம் தூபே பாருங்க, ஹர்தீப் சிங் பாருங்க, யான்சன் பாருங்க. உங்களுக்கு நீங்க யூ நேம் a player you will understand. நீங்க எய்டன் மார்க்ரம் டு a certain extent, இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து ஒரு மாதிரி அப் அண்ட் டவுன்ல தான் இருக்காங்க. அது வந்து நம்ம ஐ ரியலி டோன்ட் திங்க் we can blame the players beyond one point. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், நீங்க வந்து ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் உங்க கண்ட்ரிக்கு நீங்க ஆடுறீங்க, உங்க கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணி ஆடுறது ஒரு பெரிய ப்ரெஷர் அது. சோ இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த ப்ரெஷரையும் தாண்டி நீங்க வந்து யூ ஆர் கமிங் டு ஐபிஎல். ஐபிஎல்ங்கிறது மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் டு ஒரு ஒர்க் லோட் படி பாத்தீங்கன்னா, ஒர்க் லோட் இஸ் ஈக்குவல் டு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் தான். ஏன்னா நீங்க 14 மேட்ச் ஆட போறீங்க அக்ராஸ் ஒரு 20 பிளே ஆஃப்ஸ் வேற இருக்கு. இதுக்கு நடுவுல நீங்க வந்து டிராவல் பண்ணணும்,
உடம்புக்கு நல்ல ரெஸ்ட் எடுக்கணும், உங்களுக்கு ஸ்லீப் பேட்டர்ன் அஃபெக்ட் ஆகும், நீங்க ஃபிளைட் ஏறி ஃபிளைட் இறங்கி வரணும், உங்களுடைய என்ன சொல்றது ஒரு ஒரு பேசிக்கா சொல்லணும் ஒரு அலைச்சல், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சோ அதனால மைண்ட் தான் மேட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். பெருசா நான் ஒரு சில பிளேயர்ஸ் நான் குறை சொல்ல மாட்டேன், டு பி வெரி ஆனஸ்ட். நான் முதலே சொன்ன மாதிரி சூரியகுமார் யாதவா இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியாவா இருக்கட்டும், மார்க்கோ யான்சன், ஏன்னா இவங்க எல்லாம் பாருங்க T20 வேர்ல்ட் கப்ல நல்லா பண்ண பிளேயர்ஸ். சூரியகுமார் யாதவ் நல்லா கேப்டன் பண்ணாரு, ஹார்திக் பாண்டியா வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. ஜஸ்பிரீத் பும்ரா, நம்ம அவரை மறந்துட்டோமே, ஜஸ்பிரீத் பும்ரா என்னமா போட்டிருக்காரு ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸ். அவர் வந்து வேர்ல்ட் கப் சீட் கூட இருந்தார். ஆனா இப்ப IPL குள்ள வந்தோடனே இந்த மாதிரி ஆறால இருக்காரு சூரியவன்ஷி, அவர் வந்து பும்ரா பால் அடிக்கிறாரு. எனக்கு நான் வந்து அவரை பாதி மேட்ச் தான் பார்த்திருக்கேன். அவர் வந்து என்ன கேட்டா அவர் வந்து ஜஸ்ட் பிளைண்ட் அடிக்கிறாரு, ஜஸ்ட் கண்ணு மூடி நம்ம வந்து கேம்ஸ் ஆடுவோமே, அவர் அந்த மாதிரி இருக்காரு. ஆனா அவருக்கு வந்து இந்த மாதிரி நீங்க வந்து பால் ஷார்ட்டா வந்து போட்டீங்கன்னா அவர் வந்து இந்த மாதிரி அந்த புல் ஷாட் ஸ்ட்ரகிள் பண்றாரு. SRH வந்து பிரஃபுல் இங்கே அவரை சொல்லி எடுப்பாரு. ஆமா ஆமா ஆமா, கரெக்டா சொன்னீங்க, சூப்பரா சொன்னீங்க. அவர் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ஒரு ஃபார்ம்ல ஒரு டிப் ஆச்சு. ஆனா அவரு அந்த மாதிரி அதுக்கப்புறம் அவருக்கு கம்பேக் ஆகி வந்தாரு. ஆனா அதே மாதிரி ஏன் இந்த மாதிரி ஹர்திக் பாண்டியாக்கு, டூபேக்கு, அப்புறம் வந்து அதுக்கப்புறம் பும்ரா, ஸ்கைக்கெல்லாம் ஏன் அந்த மாதிரி வரல? அவங்களாம் வந்து இப்பதான் வந்து ஒரு வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்காங்க ஃபார் டீம் இந்தியா, அதுவும் ஹோம்ல. அது ஒரு ரெக்கார்டு வேற. ஆஃப்டர் த தோனி வந்து அது ஸ்கை தான் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ கான்ஃபிடன்ஸ் இருக்கும்ல, கம்மிங் IPL குள்ள வரப்போ வந்து நான் ஒரு வேர்ல்ட் கப் ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல. அவங்க ஏன் அந்த கான்ஃபிடன்ஸ் யூஸ் பண்ணி வந்து இந்த மாதிரி ஜெயிக்க முடியல? அதுக்கான ரீசன் என்ன மாதிரி இருக்கும்? மென்டலா தான் நான் பாக்குறேன். ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க போர்டு எக்ஸாம் எழுதிட்டு வரோம் நம்ம, ஓகேவா? நம்ம ஒரு போர்டு எக்ஸாம் எழுதிட்டு வரோம்னு வச்சுப்போமே. நான் போர்டு எக்ஸாம் நம்ம நல்ல மார்க் வாங்கிட்டோம். போர்டு எக்ஸாம் முடிஞ்சு நம்மளுடைய அடுத்த மாசமே நமக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் நமக்கு படிக்கவே தோணாது, ஓகேவா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நம்ம இட் இஸ் நாட் அபவுட் அந்த மென்டல் ஃபட்டிக் உங்களா, பிகாஸ் யூ ஹவ் அச்சீவ் சம்திங் மேக்னிஃபிசன்ட். அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி இது வந்து இட் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் டிராவல். நான் சொல்றேன் பாருங்க, இது IPL அப்படிங்கிறது நீங்க ஒரே வென்யூல ஆட போறது இல்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நானு சாம்பியன்ஸ் ட்ராஃபி நீங்க எடுத்துக்கோங்க. இந்தியா சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணது, தே பிளேட் இன் சிங்கிள் வென்யூ. உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா தே பிளேட் அரௌண்ட் துபாய், அபுதாபி, ஷார்ஜா, சுத்தி சுத்தி தான் இருந்தாங்க. So they didn't have much of a travel. பட் இப்ப அந்த கேஸ் கிடையாது. நீங்க இந்தியா பூரா டிராவல் பண்ணீங்க, அகமதாபாத்ல ஆடினீங்க, சென்னையில ஆடினீங்க, மும்பைல ஆடினீங்க, கொல்கத்தால ஆடினீங்க, எல்லா இடத்துலயும் ஆடினீங்க. அது இல்லாம யூ ஆர் கேரிங் த பிரஷர் ஆஃப் an ICC டோர்னமெண்ட் அட் ஹோம், அண்ட் தென் யூ ஆர் கமிங் பேக் டு தி IPL, which is not at all easy. மென்டல் ஃபட்டிக் தாங்க 100% நான் சொல்றேன். ஏன்னா இவங்களோட கேமை பத்தி நம்ம கமெண்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஐ திங்க் நமக்கு கிரிக்கெட் தெரியாதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா இவங்க தே ஆர் எக்ஸ்ட்ராடினரி பிளேயர்ஸ். திலக் வர்மா பார்த்தோம்ல, ஹார்திக் பாண்டியா வந்து ஒரு 2 minutes அவர்கிட்ட பேசினாரு, அவரை ஜஸ்ட் ஒரு காம் டவுன் பண்ணாரு. GT மேட்ச்ல நான் சொல்றது. அதுக்கப்புறம் அவர் என்ன பேட்டிங் ஆடினாரு, அவருடைய 100 நாக் அடிச்சாரு. அதுக்கப்புறம் அகைன்ஸ்ட் பஞ்சாபர் வந்து சூப்பரா ஜெயிக்க வச்சிட்டாரு. கரெக்ட். நீங்க செட்டில் ஆவறதே வந்து அன்பார்ச்சுனேட்லி நீங்க அந்த T20 வேர்ல்ட் கப் இதுல இருந்து நீங்க வெளியே வந்து நீங்க கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள IPL ஸ்டார்ட் ஆயிடுது. ஆமா, அன்பார்ச்சுனேட்லி தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னைக்கு கேம் வந்து அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. கிரிக்கெட் இஸ் பிளேட் ஆல் ரவுண்ட் த இயர். ஸோ ஐ திங்க் இதை வந்து நம்ம பெரிய கன்சர்னா பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். எஸ், டீம்ஸ் இதனால அஃபெக்ட் ஆயிருக்கலாம். மும்பை இந்தியன்ஸ் ஒரு டீம் கண்டிப்பா அஃபெக்ட் ஆயிருக்காங்க. பட் ஐ திங்க் பெருசா நம்ம இந்த பிளேயர்ஸ் மேல பிளேம் பண்ண முடியாது. ஏன்னா கொஞ்சம் செட்டில் ஆக வந்து பாத்தீங்கன்னா தே ஹேவ் ஸ்டார்டட் டு டெலிவர். நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி
ஃபட்டிகை பத்தி பேசுறோம். ஸோ ஆனா ஃபட்டிக் வந்து இந்த மாதிரி இன்னது பேட்டிங்கோட பெர்ஃபார்மன்ஸை இம்பாக்ட் பண்ணலாம். அப்படி அலாங் வித் பாலும் இம்பாக்ட் இருக்கும். ஆனா வந்து ஹர்திக் பாண்டியா வந்து அவர் வந்து அலாங் வித் பால் பேட் அண்ட் கேப்டன்சிலையும் வந்து அவர் வந்து பெருசா எதுவுமே புதுசா யோசிக்கல. அகேன்ஸ்ட் சிஎஸ்கே வேற அவர் வந்து பவர் பிளே போட பயப்படுறாரு. பயந்து போய் இந்த கிறிஸ் பகத் போய் பால் கொடுத்தாரு. பால் கொடுத்தா அதுக்கப்புறம் அங்க எம்ஐக்கு மேட்சா போச்சு. ஒரு பிளேயர் அவர் வந்து இந்த மாதிரி ஃபெட்டிக் மட்டும் இல்ல, ஒரு கான்பிடன்ஸே இல்லாம இருக்காரு. சேம் அப்ளைஸ் டூபே. ஒரு வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் வரப்போ வந்து கான்பிடன்ஸ் இருக்கும். ஆனா இதுக்கு அந்த ஐபிஎல் குள்ள வந்தோடனே அந்த கான்பிடன்ஸ் போறது. அவங்க ஏன் அவ்வளோ அவங்க என்ன இந்த மாதிரி அவுட் சைட் பிரஷருக்கு என்ன சக்கம் பாடுறாங்களா? இல்ல நான் சொல்ல மாட்டேன். அவுட் சைட் பிரஷர் நான் சொல்ல மாட்டேன். நம்ம இதை வந்து ரெண்டு இதா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் ஆஃப் ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா அதாவது I'll tell you something, மும்பை இந்தியன்ஸ் வந்து ஆன் பேப்பர் அவங்க காம்பினேஷனை வந்து அடிச்சுக்கவே முடியாது. கடப்பாறைனா அதுதான் உண்மையான கடப்பாறை. அவங்க தான் மாஸ். ஓகேவா? இவங்க இப்படி இருக்காங்க. இப்போ அந்த ஒரு டீம்ல ஒரு நல்ல மேன் மேனேஜர் வேணும். நீங்க வந்து ரோஹித் சர்மா கிட்ட போயிட்டு நீங்க எப்படி ஆடணும்னு நீங்க அவர்கிட்ட சொல்ல தேவையில்லை. ஜஸ்பிரீத் பும்ரா கிட்ட நீங்க எப்படி போடணும்னு சொல்ல தேவையில்லை. திலக் வர்மாவை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா he will give his 100%. 2 மேட்ச் அவர் நம்பர் 3 ஆடினாரு இந்த டோர்னமெண்ட்ல. என்ன பண்ணாருன்னு பார்த்தோம்ல, ஒரு 100 அடிச்சாரு குஜராத். நீங்க மென்ஷன் பண்ண மாதிரி பஞ்சாபோட ஒரு செம்ம நாக் ஆடி மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு. சோ இந்த மாதிரி ஒரு டீம்ல they need a good man manager. அன்பார்ச்சுனேட்லி அது கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத என்னோட ஒப்பீனியன். ஐ ஒன்ட் ரியலி பிளேம் மும்பை இந்தியன்ஸ். நம்ம பேசுற மாதிரி காம்பினேஷன் நல்லா இருக்கு, டீம் நல்லா இருக்கு, மேன் மேனேஜ்மெண்ட் இஸ் த பிக்கஸ்ட் காஸ் ஆஃப் கன்சர்ன். அதனாலதான் ஐ திங்க் மும்பை இந்தியன்ஸ் ஹஸ் பீன் கொஞ்சம் இந்த சீசன் அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் பண்ண முடியல. அண்ட் டாக்கிங் அபவுட் சிவம் துபே, I really think it was a matter of ஒரு ரோல் கிளாரிட்டி தான் சிவம் துபே கேஸ்ல. என்னோட ஒப்பீனியன்ல நான் சொல்றேன். ஆமா, ஏன்னா இப்ப சூரியகுமார் யாதவ் மாதிரி ஒருத்தர் நான் எப்படி யோசிப்பேன்னா, மும்பைல அவங்க வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்க ஒன்னா ஆடி இருப்பாங்க. சோ அவங்களுக்கு தெரியும் அவரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சூரியகுமார் யாதவுக்கு நல்லாவே தெரியும். அந்த ரோல் கிளாரிட்டி அவர் கொடுத்தாரு T20 வேர்ல்ட் கப்ல. பட் நீங்க ஐபிஎல் எடுத்துக்கோங்க, அவர் மேல கீழே அனுப்புறதுனால கொஞ்சம் அவருக்கு அந்த கிளாரிட்டி, அவருக்கு வந்து ஒருவேளை ஷீட் ஆங்கர் ரோல் ஆடணுமா? ஏன்னா நீங்க நல்லா ஞாபகம், இப்ப தோனி வேற இல்ல இந்த சீசன். அந்த அளவுக்கு அவரால் அன்பார்ச்சுனேட்லி இன்ஜுரி ஆட முடியல. சோ அதனால இப்ப பினிஷிங் ரோல் அவர் பார்க்கணுமா, இல்ல அவரு இப்ப இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நெதர்லாண்ட்ஸ் மேட்ச்ல ஒரு நாக் ஆடினார்ல சிவம் துபே இந்தியா மேட்ச்ல, அந்த மாதிரி ஒரு டைம் வரைக்கும் டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் லான்ச் பண்ணணுமா அப்படிங்கிற சந்தேகம் அவருக்குள்ள இருந்தது. அதாவது அவருடைய ரோல் கிளாரிட்டி. ஸோ ஐ திங்க் தீஸ் ஆர் த டிஃபரெண்ட் கேசஸ் ஆஃப் போத் ஹர்திக் பாண்டியா அண்ட் சிவம் துபே. ஐ மீன் ஃப்ரம் தி T20 வேர்ல்ட் கப் டு ஐபிஎல். ஆண்டா அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம வந்து எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி ஹர்திக் பாண்டியா வந்து எம்ஐ விட்டு போறாங்க. இந்த மாதிரி அப்புறம் ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கே கூட வரலான்னு ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஹர்திக் பாண்டியா இங்க வந்துட்டு அப்புறம் டூபே அங்க போற மாதிரி அது என்ன வருமா? என்ன கேட்டா அது வந்து லாஜிக்கே இல்லாம இருக்கு. தெரிஞ்சு நம்ம வந்து இது எல்லாமே ரூமர்ஸ் தான். எஸ்பெஷலி மிட் சீசன்ல இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா சொல்றேன், மிட் சீசன் கண்டிப்பாவே இது அசச் ரூமர்ஸ் தான். பட் லெட்ஸ் சீ. நம்ம வந்து அட் திஸ் பாயிண்ட் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நம்ம அந்த ஐபிஎல் எல்லாம் முடிஞ்சு ஒரு 2-3 months கழிச்சு ட்ரேட் விண்டோ ஓபன் ஆகும்ல, அந்த ட்ரேட் விண்டோ ஓபன் ஆகிற டைம்ல தான் நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். சப்போஸ் இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்றாங்களா அப்படின்னு. பட் ஐ டோன்ட் see that happening. ஏன்னா ஹர்திக் பாண்டியா மாதிரி பிளேயரை வந்து அவங்க ஜிடில இருந்து எடுத்தாங்க, திரும்ப 100% அவங்க சிஎஸ்கேக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டாங்க இன் மை ஒப்பீனியன். ஏன்னா ஹர்திக் பாண்டியாங்கிறவர் ஒரு உங்களுக்கே தெரியும்ல, ஒரு பிரீமியம் ஆல்ரவுண்டர். பிரீமியம் ஆல்ரவுண்டர் அண்ட் பிரசன்ட்ல வந்து ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் வந்து எந்த டீம்லயும் இல்ல அந்த காலிபர் ஆஃப் ஹர்திக். கண்டிப்பா அவர் வந்து அவர் கேப்டன்சி பண்ணிருக்காரு ஃபார் ஜிடி. அதுல வந்து ஒரு டைட்டில் வினிங் கேப் பிளஸ் வர வந்து ஆல்மோஸ்ட் போய் ஜெயிச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் டைட்டில்
டிஃபெண்ட் பண்ணிருப்பாரு. ஆனா சோ அவருக்கு அவரோட சிவில அவ்வளவு வச்சிருக்காரு. ஆனா இப்போ வந்து சப்போஸ் வந்து அவர் வந்து இந்த மாதிரி சப்போஸ் அவர் வந்து நான் இப்போ எப்படி சாம்சன் விட்டு விட்டு வந்தாங்களோ அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா வந்து இந்த மாதிரி வராங்களே இல்லைன்னா இந்த மாதிரி வந்து வச்சிருப்பாங்க, கண்டிப்பா வச்சிருப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. நான் ஏன் சொல்றேன் அந்த மாதிரி, ஐ திங்க் இது எல்லாமே இப்போதைக்கு சோசியல் மீடியாஸ்ல ரூமர்ஸா இருக்கு. பட் ஐ டோன்ட் திங்க் தட் வில் ஹேப்பன். பட் லெட்ஸ் see, காலம் தான் பதில் சொல்லணும் அதுக்கு. நம்ம இப்போ வந்து பஞ்சாப் எம்ஐ பார்த்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கேகேஆர் பார்க்கலாமா? கேகேஆர் வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் பாட்டில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பாட்டம்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இப்போ ஸ்லோவா கிளைம் பண்ணி வந்து இப்போ வந்து இப்போ அவங்களுக்கு வந்து 10% ஆஃப் குவாலிஃபிகேஷன் கூட இருக்கு அவங்க குவாலிஃபை ஆகிறதுக்கு. ஏன்னா இப்போ அவங்க அந்த ஃபார்ம்ல வராங்க. அகேன்ஸ்ட் ஆர்சிபி வந்து ராய்ப்பூர்ல ஆல்மோஸ்ட் ஆர்சிபியே தோக்கடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து அவங்களும் எனக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஐ ஒன்ட் ரூல் தம் அவுட். அவங்க சின்ஸ் எஸ்பெஷலி தேர் இன் ஆட் பாயிண்ட்ஸ் இல்ல, ஸோ அவங்க ஆல் தே ஹாவ் டு டூ இஸ் அவங்க வந்து 3-3 ஜெயிச்சு எங்கேயான ஒரு ரிசல்ட் அவங்க பக்கம் போகுமா? ஏதாவது ஒரு டீம் வந்து 14 மாட்டி ஒரு டீம் வந்து 14 மாட்டி, இப்போ லெட்ஸ் சே பஞ்சாப் 2 தோக்குறாங்கன்னு வச்சுப்போமே, பஞ்சாப் 2 தோத்து அவங்க 13 மாட்டிக்கிட்டாங்கன்னா அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு ஆர்ஆர் ஒரு கேம் ஜெயிச்சிருவாங்க in that case. Or in fact they are playing one RCB and one SRH. so one SRH ஜெயிச்சாங்கன்னா RCB SRH அவங்களுக்கு நிறைய ரிசல்ட்ஸ் அவங்க பக்கம் போகணும். அந்த மாதிரி சொல்லாமே, மெனி ரிசல்ட்ஸ் ஹேவ் டு கோ இன் தேர் ஃபேவர். அதாவது எப்படி நான் சொல்றேன்னா, ஒரு 2024 RCB ஒண்ணு பண்ணாங்கல்ல, எங்க வந்தாங்கல்ல, நிறைய ரிசல்ட் அவங்க பக்கம் போய் அந்த மாதிரி ஒரு ஒரு எங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரிசல்ட்டும் அவங்க பக்கம் போய் ஹெல்ப் ஆச்சுன்னா மேபி ஒரு சான்ஸ் இருக்கு. அது அதையுமே நான் ஏன் சொல்றேன்னா, பிகாஸ் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தேர் நாட் பாயிண்ட்ஸ், அதனால நான் சொல்றேன். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஜிடி வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் நம்பர் 7 நம்பர் 8ல இருந்தாங்க. அப்புறம் எப்படி டேபிள் டாப் வரைக்கும் போனாங்க. அவங்க பெருசா காம்பினேஷன் மாத்தல, அதே தான் வச்சிருக்காங்க. எப்படி அவங்க வந்து போனாங்க? இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஃபார்மா இல்லைன்னா காம்பினேஷன் வந்து கிளிக் ஆயிருச்சா? அது எப்படி போனாங்க அவ்வளவு டாப்புக்கு? பாயிண்ட்ஸ் டேபிள்ல பார்த்தா இப்போ வந்து 90% ஜிடி குவாலிஃபைடு. அதுக்கு ஒரு வார்த்தை தான் நான் சொல்லுவேன், ஒன் வேர்டு தான், கிளாரிட்டி ஆஃப் தாட். ஆஷிஷ் நேரா வந்து எப்படி யோசிச்சிருக்காருன்னா, ஆஷிஷ் நேரா அண்ட் சுப்மன் கில், எங்க டீம்னால எவ்வளவு முடியும்? எங்க டீம்னால 190 சேஸ் பண்ண முடியும், 190 டிஃபெண்ட் பண்ண முடியும். பட் நம்மளால வந்து மற்ற டீம் மாதிரி 220 240 நம்மளால அடிக்க முடியாது. ஐ மீன் அடிக்க முடியாத சென்ஸ் கன்சிஸ்டன்டா அடிக்க முடியாது. ஏன்னா நம்ம டாப் 3 தான் நம்மளுடைய பேட்டிங் ஸ்ட்ரென்த். பவுலிங்க வந்து அவங்க பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு அவங்க பவுலிங். சோ அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வச்சு அவங்க விளையாடி இருக்காங்க. அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு ஆடி விக்கெட் கண்டிஷன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஃப்ரெண்ட்லியா போட்டிருக்காங்க. எந்த டீமுக்கு எந்த மாதிரி விக்கெட் கொடுக்கணும் அப்படிங்கறத கரெக்டா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனாலதான் வந்து they have definitely got to this position. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்புறம் ஸ்பீக்கிங் அபவுட் ஆர்சிபி இப்போ வந்து ஃபார்ம்ல இருக்கான். ஆனா என்ன கேட்டா ஆர்சிபி வந்து 2 சேஞ்சஸ் பண்ணும். அவங்க டாப் ஆர்டர்ல ஜேக்கப் பெத்தல் ஆடுறாங்கல்ல, பெத்தல் வந்து அவர் வந்து T20 ஆடுற மாதிரி இல்ல, 1 டே ஆடிட்டு இருக்காரு. அவர் டாப் ஆர்டர்ல வந்து அவர் யாருக்கு பதில் வந்திருக்காரு? ஃபில் சால்ட் வந்து கொஞ்சம் இம்பாக்ட் பவர் பிளேல. ஆனா பெத்தல் வந்து 1 டே மாதிரி ஆடுறாரு. அவர் வந்து இந்த மாதிரி பிஃபோர் ஐபிஎல் வந்து ஃபார் இங்கிலாந்து ஆடினாரு. ஆல்மோஸ்ட் இமிடியா தோக்கடிச்சிருப்பாங்க. ஆனா எங்க ஆடினாரு? அது 5ல ஆடினாரு. ஆனா இங்க டாப் ஆர்டர்ல ஆடுறப்ப வந்து அந்த பக்கம் கோலி வந்து 2 மேட்ச் டக் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் went on to score and match winning 100.
ஸோ ஒரு பக்கம் கோலி நிக்கிறாரு. ஸோ ஒரு பக்கம் கோலி வந்து வேணா அடிக்க செய்வார், வேணா அந்த மாதிரி ஷீ டேங்கர் வரும் பிளே பண்ணுவாரு. ஸோ அவர் சப்போர்ட் பண்ண மாதிரி வந்து அவங்க சால்ட் வச்சிருந்தாங்க. ஸோ அவங்க இப்போ வந்து அவங்க வந்து இப்போ சால்ட் வந்து இன்ஜர்டு, அதுக்கு பதிலாக வந்து பெத்தல் எங்கேருந்து வந்தாரு, அதுக்கு பதிலாக காக்ஸ் கூட பிளே பண்ணிருக்கலாம். ஜார்டன் காக்ஸ் அவரு இந்த பால் போய் அடிப்பாரு. அவங்க ஜார்டன் காக்ஸ் தானே பிளே பண்ணும். ஜேக்கப் பெத்தல் எங்கேருந்து வந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜாஷ் அவர் வந்து அவர் வந்து சூப்பர் பவுலர் தான். ஆனா வந்து இப்ப வந்து இந்த வருஷம் ஐபிஎல் வந்து அவர் பெருசா வந்து அவர் வந்து இந்த மாதிரி வேர்ல்ட் கப் ஆடல, டெஸ்ட் மேட்ச் சீரீஸும் ஆடல, எதுவுமே ஆடாம வரப்ப வந்து அவருக்கு வந்து அந்த மேட்ச் இல்லாம இருக்கு மாதிரி அவர் வந்து பெருசா வந்து அந்த டெஸ்ட் மேட்ச் லென்த் வந்து அடிக்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு மிஸ் ஆகுது லென்த். ஸோ என்ன கேட்டா அவங்க வந்து போத் பெத்தல் அண்ட் இவரையும் டிராப் பண்ணிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி காக்ஸும் ஷெப்பர்டையும் வந்து பிளேயிங் லெவல்ல போடணும். அதை பத்தி வாட் டு யூ திங்க்? நான் எப்படி யோசிப்பேன்னா, இப்போ அவங்களுக்கு ஷெப்பர்டு போன மேட்ச் ஒரு காம்பினேஷன் ஆடினாங்க தெரியுமா? அதாவது போன மேட்ச்னா the video that we are recording at this time, the previous game that they played is the KKR game. கோலி 100 மேட்ச். அந்த கேம்ல அவங்க போன காம்பினேஷன் எனக்கு பர்சனலா ஐ லைக் தட் காம்பினேஷன். உங்களுக்கு ஷெப்பர்டோடைய பேட்டிங் பின்னாடி வேணுமா, இல்ல நீங்க இப்ப ஷெப்பர்ட் அடிக்க போற அந்த 3-4 6 வந்து வெங்கடேஷ் ஐயர் மாதிரி ஒருத்தர்னால பின்னாடி அடிக்க முடியும், இல்ல நான் வெங்கடேஷ் ஐயரை கூட கொஞ்சம் மேல ஆடிட்டு டிம் டேவிட கூட நான் பின்னாடி ஆடிக்கிறேன் அப்படின்றது அந்த ஐடியா நல்லா இருந்தது. ஐ ரியலி தாட் ஜேக்கப் டர்பிய வந்து அவங்க இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஹேசல்வுட் அந்த லென்த் உழல அப்படின்னு சொல்லி, அவரை நீங்க அதாவது உங்களுக்கு வந்து அது இல்லாம பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் வேற பயங்கர பிரைம் ஃபார்ம்ல போட்டுட்டு இருக்காரு. சோ உங்களுக்கு அவங்க எப்படி யோசிச்சிருக்காங்க, போன கேமோடைய 11 will be ஐடியல் என்னை பொறுத்த வரைக்கும். இஃப் சால்ட் கம்ஸ் இன், நான் பெருசா ஜேக்கப் பெத்தல் பத்தி எனக்கு கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா he has the talent. ஜேக்கப் பெத்தல் definitely has the talent. அவரோட டேலண்ட் கொஸ்டின் மார்க் இல்ல, ஆனா அவர் டாப் ஆர்டர்ல வரதுக்கு வந்து வரல. அவர் வந்து இப்போ வந்து டிம் டேவிட் வந்து நினைக்கிறேன்ல, ஃபில் சால்ட் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் திரும்ப. டோர்னமெண்ட் ஃபுல்லாவே இதுக்கு மேல ஆடுறது வாய்ப்பு இல்ல. ஏன்னா அவரு போயிட்டாரு, இங்கிலாந்து போயிட்டாரு. சோ இந்த மாதிரி என்ன கேட்டா வந்து பெத்தல்ல வந்து நம்பர் 4 இல்ல நம்பர் 5 அமுச்சு விட்டுட்டு அவங்க இப்போ டிம் டேவிட் வந்து மோஸ்ட்லி வந்து கேன் ஃபேஸ் அ பேன். ஏன்னா இந்த அகைன்ஸ்ட் எம்ஐ மேட்ச் வந்து அவர் வந்து வெறும் தப்பாக அதுக்கப்புறம் கேன் ஃபேஸ் அ பேன். ஸோ அவங்க அதுக்கு பதில் என்ன பண்ணா ஜார்டன் காக்ஸ் மேல ஆடிட்டு ஜேக்கப் பெத்தலுக்கு பிளே பண்ணிட்டாங்கன்னா பெத்தல் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பெத்தல் வேணா பால் போடுவாரு, பெத்தலும் போடுவாரு, இந்த மாதிரி குணால் பாண்டேவோ போடுவாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு போலிங் எல்லாம் லுக்ஸ் சூப்பர் தான். ஆனா வந்து நான் கேட்ட ரெண்டே கொஸ்டின் மாதிரி தான். ஏன்னா இப்போ வந்து மோஸ்ட்லி அவங்க 90% குவாலிஃபைட் தான். ஆனா பிளே ஆஃப்ஸ்குள்ள போறப்ப வந்து இந்த மாதிரி ஸ்மால் சேஞ்சஸ் பண்ணாதான் நீங்க போய் கப் அடிக்க முடியும். இல்லைன்னா இந்த மாதிரி இனிமேல் வேற வீக்னஸ் எல்லாம் ஒப்போனன்ட்ஸ் பார்த்தாங்கன்னா அவங்க வந்து அதை ஃபுல்லா கேப்டலைஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அவங்களுக்கு வந்து எங்க அவங்க தப்பிக்கிறாங்கன்னா, டு பி வெரி ஆனஸ்ட், பட்டிதாரோடைய ஃபார்ம். பட்டிதார் வந்து மிடில் ஆர்டர்ல கொடுக்குற அந்த இம்பட்டஸ் வந்து அதை பத்தி நம்ம நிறைய பேச மாட்டோம். ஆர்சிபி பத்தி எப்போ பேசினாலும் அவர் மிடில் ஆர்டர்ல வந்து அந்த குயிக்கா ரன் அடிக்கிறாருல, ஒரு 200-220 ஸ்ட்ரைக் ரேட்ல, அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டா அமையுது மிடில் ஓவர்ஸ்ல. சோ அதுதான் வந்து அவங்க. பட் நீங்க சொன்ன 11 பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு மல்லு, டு பி வெரி ஆனஸ்ட். ஐ திங்க் தேர் இஸ் a good chance for them to play that 11 also. பட் எஸ், ஐ திங்க் ஆர்சிபி உள்ள த்ரூ ஆயிடுவாங்க. ஏன்னா நீங்க பாருங்க 12-8 ஜெயிச்சிருக்காங்க, இன்னும் அவங்களுக்கு 2 தான் இருக்கு. அவங்க 1 ஜெயிச்சாலே 18 பாயிண்ட் த்ரூ ஆவாங்க. சோ ஐ திங்க் தேர் ரோட் ஷுட் பி ஈஸி ஃப்ரம் ஹியர். தட் இஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது, பிளே ஆஃப் ஆன் தட் பர்டிகுலர் டே. பட் I think they should be comfortably into the playoffs. நம்மனா அதுக்கப்புறம் இந்த கேப்டன் இருக்காரு, கேப்டன்
ஆர்சிபி கேப்டன் வந்து பாக்குறப்ப அவர் வந்து இந்த மாதிரி பால கொஞ்சம் ஸ்லோவா போட்டாலும் அடிக்கிறாரு. அவருக்கு அந்த டெஸ்ட் மேட்ச்ல போடுற மாதிரி போட்டோம்னா அவர் வந்து ஸ்ட்ரகிள் பண்றாரு. சில மேட்ச் ஓப்பனா தெரியுது. நீங்க அவருக்கு அந்த பால் கொஞ்சம் ஸ்லோவா கொஞ்சம் தூக்கி போட்டீங்கன்னா அவரு அடிக்கிறாரு. அவரும் என்ன கேட்டா அவரு கொஞ்சம் நம்ம இந்த பழைய டூபே பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஃபாஸ்ட் பவுலிங் போட்டா கொஞ்சம் ஓப்பனா தெரியுது அவருக்கு. அங்கதான் இந்த மாதிரி நான் எப்படி யோசிப்பேன்னா கொஞ்சம் மூவ்மெண்ட் இருந்தா நிறைய பேட்டர் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்ல. ஐ ரியலி ஃபீல் தட் பட்டிதாருடைய ரோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பின் ஹிட்டர். பட்டிதார் இஸ் அ ஸ்பின் ஹிட்டர். ஸோ அவரை வந்து செட்டிலிங் இன் டு ரோல். பட் ஐ திங்க் ஒரு டீசென்டான பிளேயர் ஆஃப் ஃபாஸ்ட் போலிங் சொல்லுவேன். ரொம்ப நான் வந்து ஐ ஒன்ஸ் சே தட் அவரால் ரன்னே அடிக்க முடியாது ஃபாஸ்ட் போலிங் கூட சொல்ல மாட்டேன். இஸ் அ டீசென்ட் பிளேயர் ஆஃப் ஃபாஸ்ட் போலிங் பட் அ வெரி குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். ஸோ நம்ம எப்படி இதை பார்க்கலாம்னா ஸ்பின் போலிங் இஸ் ஸ்ட்ரென்த். பட் ஐ won't call fast bowling his weakness. Maybe fast bowling அவருடைய பெஸ்ட் ஸ்ட்ரென்த் இல்ல, பட் அவரால் ஆட முடியும். பட் உங்களுக்கு மூவ்மெண்ட் இருந்தாலும் நிறைய பேட்டர்ஸ் கஷ்டப்பட்டு இருக்காங்க த்ரூ அவுட் த டோர்னமெண்ட். நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னாலே கொஞ்சம் அங்கங்க மூவ்மெண்ட் இருந்ததுனாலே கஷ்டப்படுறாங்க நிறைய பேட்டர்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆர்சிபியோட கீப்பர் ஜிதேஷ் சர்மா அகேன்ஸ்ட் எம்ஐ மேட்ச் வந்து பாக்குறப்போ அவர் வந்து முதல் 6 பால் டிஃபென்ஸ் வச்சிருந்தாரு. பேட்டுக்கு வந்து பாலிஷ் பண்ணிட்டு இருந்தாரு, வந்து டிஃபென்ஸா வச்சிருந்தாரு. அந்த பக்கத்துக்கு கார்பின் பாஷ் வந்து பால் வந்து அழகா பவுன்ஸ் ஆகி கொஞ்சம் ஆஃப் த விக்கெட் பவுன்ஸ் வருது. அவர் ஷாட் அடிக்க கூட போல, இன்டென்ட் கூட இல்ல, டிஃபென்ஸ் ஆடுறாரு. நீங்க சொன்ன மாதிரி ஆர்சிபி உடைய மிடில் ஆர்டர் இட் இஸ் கோயிங் த்ரூ a rough patch. நம்ம ஐ திங்க் ஜிதேஷ் சர்மா ஒரு டீசென்டான நாக் ஆடினார் அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ். டு பி வெரி ஆனஸ்ட் 2-3 சிக்ஸ் அடிச்சாரு. 2 சிக்ஸ் இஃப் ஐ அம் நாட் ராங். ஆனா அவரும் அந்த மாதிரி அவருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டார்ட் வருது. ஆனா அது பெருசா இல்ல. சோ இந்த மாதிரி பஞ்சாப் ஆர்சிபியும் ஒரே மாதிரி தான் இருக்கு. பஞ்சாபும் ஒன்லி டாப் ஆர்டர், ஆர்சிபியும் இந்த மாதிரி ஒன்லி டாப் ஆர்டர் தான். ஆனா ஆர்சிபி ஹஸ் a better bowling. அது மட்டும் தான் டிஃபரன்ஸ். அங்கதான் வந்து டிஃபரன்ஸ் பெட்டர் பஞ்சாப். ரொம்ப சிம்பிள். நாங்க தான் சொல்றோம் பாருங்க, குட் பேட்டர்ஸ் will win you matches, good bowlers will win you championships. அவ்வளவுதான், அங்கே க்ளோஸ். ஆர்சிபியை பத்தி நான் அவ்வளவுதான் நான் சொல்ல விரும்புறேன். அதுக்காக ஆர்சிபி போயிட்டு கப்பு ஜெயிப்பாங்கன்னு நான் சொல்லல. they have a good chance to finish in the top 2 அப்படின்னு தான் நான் at the moment நான் சொல்லுவேன். அண்ட் இப்போ நம்ம இவங்க இருக்காங்களே இசாரச், அவங்க வந்து இப்போ வந்து 7 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இப்ப அவங்க வந்து அவங்களோட அடுத்த மேட்ச் வந்து அகைன்ஸ்ட் சிஎஸ்கே பார்க்கல. ஆனா அந்த மேட்சுக்கு முன்னாடி போன மேட்ச் வந்து அவங்க வந்து அகைன்ஸ்ட் ஜிடி வந்து 82க்கு என்னமோ போல் அவுட் ஆயிட்டாங்க. அதை பத்தி வாட் டு யூ திங்க்? ஒரு ஆஃப் டே தாங்க நான் பாக்குறேன். ஏன்னா அந்த விக்கெட் கண்டிஷன்ஸ் அங்கதான் நான் வந்து ஜிடிக்கு நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஜிடி வந்து ஆப்போசிஷனுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வந்து ஒரு இது பண்ணிருக்காங்க, ஒரு விக்கெட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ்ஆர்எச் ஆல்சோ அவங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களோட ஸ்ட்ரென்த் பேட்டிங் அடிச்சு துவம்சம் பண்றோம் ஒரு 2. அண்ட் ஆப்போசிஷன்ஸ் எப்படி யோசிக்கணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ பாட்டாவா கொடுங்க. கொஞ்சம் பாட்டாவா இருந்தாலும் கொஞ்சம் விக்கெட் கண்டிஷன் ஸ்லோவா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க தி பேட்டர்ஸ். பிகாஸ் எஸ்ஆர்எச் இருக்கிற பேட்டர்ஸ் பாருங்க எல்லாருக்குமே they like the ball coming on to the bat. ஸோ ஐ திங்க் அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்னு தான் சொல்லணும். பட் when it comes to the bowlers அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டா போட்டாங்க. ஜிடிக்கு நம்ம கிரெடிட் கொடுத்தே ஆகணும். விக்கெட் கண்டிஷன்ஸும் சரி, அந்த விக்கெட் கண்டிஷன்ஸை யூட்டிலைஸ் பண்ண விதமும் சரி பிரில்லியண்டா இருந்தது. அண்ட் அதன் காரணமா தான் ஐ திங்க் தே ஹேவ் ரியலி ஸ்டெப்ட் அப். பட் எஸ்ஆர்எச் அண்ட் ஜிடி ஐ ரியலி திங்க் 2 டீமுமே வந்து ஒன் சிமிலாரிட்டி நான் 2 டீமுக்கு நான் என்ன பாக்குறேன்னா எஸ்பெஷலி தி வே தே ஹவ் டர்ன்ட் அரவுண்ட் தேர் கேம்பெயின்ல அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வச்சிருக்காங்க. அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க கிரிக்கெட் ஆடுறாங்க. தே ஆர் கெட்டிங் ரிசல்ட்ஸ் த்ரூ தட். ஆனா நம்ம வந்து பார்த்தோம் எஸ்ஆர்எச்சுக்கு பேட்டிங் தான் வந்து பெஸ்ட்ன்னு. ஆனா அவங்க பேட்டிங் வந்து
நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி டிராவல்ஸ் ஹெட்டுக்கும் நீங்க கொஞ்சம் ஃபீல்டு கொஞ்சம் வைடா வச்சுட்டு பால் கொஞ்சம் ஸ்லோவா அவுட் சைடு ஸ்டம்புக்கு அவுட் சைடா போட்டீங்கன்னா அவர்தான் பேட் விட்டு கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி வீக்னஸா ஓப்பனா தெரியுது. அண்ட் அபிஷேக் சர்மாவுக்கு நீங்க வந்து பால கொஞ்சம் ஃபாஸ்டா போட்டு கொஞ்சம் பவுன்சர் மாதிரி போட்டீங்கன்னா அவருக்கு அது கொஞ்சம் ட்ரபிள் இருக்குன்னு பார்த்திருக்கோம். அதை பத்தி வாட் டு யூ திங்க்? Definitely weakness இருக்கு. I mean every batter will have their weakness. There is no two ways about it. எல்லா பேட்டருக்கும் வீக்னஸ் இருக்கு. பட் நீங்க எப்படி வந்து எல்லா டீமுக்குமே பாருங்க ஒரு வகையான ஒரு வீக்னஸ் இருக்கும். பட் நீங்க எப்படி அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தா உங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு நீங்க எப்படி ஆடுறீங்க அப்படிங்கறத மேட்டர். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் வேர் எஸ்பெஷலி ஆஃப்டர் தி அரைவல் ஆஃப் பேட் கமின்ஸ் இன்னும் ஒரு பெட்டர் யூனிட்டா தெரியுறாங்க. SRH அவருடைய கேப்டன்சி ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணிருக்கு. ஐ திங்க் நம்ம அதையுமே நம்ம சொல்லி ஆகணும். அவருடைய கேப்டன்சிங்கிறது எக்ஸ்ட்ராடினரியா இருந்திருக்கு. அண்ட் அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் ஃபார் த டர்ன் அரவுண்ட் ஃபார் SRH. ஆனா அவங்க பேட்டிங் வந்து இந்த மாதிரி ஆனா பாட்டா விக்கெட் வந்து ஒர்க் ஆகும். ஆனா பால் கொஞ்சம் நீங்கள இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்னா அவங்க அங்கதான் ட்ரபிள் ஆவாங்க. சப்போஸ் இந்த மாதிரி அகைன்ஸ்ட் ஜிடி தான் பார்த்தோமே அஹமதாபாத்ல விக்கெட் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சுன்னா பேட் கமின்ஸ் போடுற மாதிரி போட்டாங்கன்னா கொஞ்சம் பால் கொஞ்சம் ஸ்டாப் ஆச்சுன்னா அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பாக்கி இருக்கிற டீம் வந்து சிஎஸ்கே. இப்ப சிஎஸ்கே வந்து இப்ப பாக்கி இருக்கிற 2 மேட்ச்ல 2 ஜெயிக்கணும். அதுல 1 அகேன்ஸ்ட் ஜிடி அஹமதாபாத்ல. நம்ம போன வருஷம் வந்து அகேன்ஸ்ட் அஹமதாபாத் வந்து அங்க போய் அவங்க போய் தோக்கடிச்சோம். ஸோ அதே ஃபார்ம்ல பிளே பண்ண அந்த மாதிரி மேட்சஸ் வந்து இந்த மாதிரி திஸ் இயரும் காப்பி ஆகுமா? அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து இவங்க ஆடுறாங்க SRH வந்து சேப்பாக்ல ஆடுறாங்க. சேப்பாக்ல வந்து போன வருஷம் பார்த்தோம்னா SRH அட்டாக் தான். ஆனா அவங்க இங்க வந்து கொஞ்சம் பேட்டிங் ஆட கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதை பத்தி வாட் டு யூ திங்க்? என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா ஐ திங்க் சிஎஸ்கே 2 மேட்ச் ஜெயிக்கணுங்க. மேண்டேட்டரி 2 மேட்ச் ஜெயிக்கணும். பட் தே ஷுட் வின் வித் a big net run rate. பட் நான் இது கொஞ்சம் நான் ஒரு சிஎஸ்கே ஃபேனா நான் சொல்றேன், கொஞ்சம் சொல்ல கஷ்டமா தான் இருக்கு. பட் 16 பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் ஐ டோன்ட் திங்க் தே வில் குவாலிஃபை. ஏன்ற ரீசனும் சொல்லிடுறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து பாருங்க RR மாதிரி ஒரு டீமா அவங்க வந்து 3 மேட்ச் இருக்கு அவங்களுக்கும். அவங்களுக்கு they have a better run rate, net run rate that is. So ஒரு மாதிரி ஐ திங்க் அங்கதான் 16 பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் net run rate வந்து ஒரு பெரிய ஃபேக்டர் பிளே பண்ண போகுது. 2 big wins can massively boost the chance of CSK என்ன பொறுத்த வரைக்கும். பட் unless நீங்க போய் க்ளோஸா ஜெயிச்சா கூட ஐ திங்க் net run rateல they might unfortunately miss out. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி RRக்கு இன்னும் 3 மேட்சஸ் இருக்கு. ஆனா அவங்க ஆல் 3 மேட்சஸ் வந்து அகைன்ஸ்ட் தி பாட்டம் டீம்ஸ். ஆனா அவங்களுக்குமே கமிங் ஆஃப்டர் டிஃபீட்டிங் தி டாப் டீம்ஸ். சப்போஸ் எம்ஐ வந்து பஞ்சாப் தோக்கடிச்சுட்டு வரா இந்த மேட்சுக்குள்ள. அதுக்கப்புறம் டிசியும் அதே மாதிரி பஞ்சாப் தோக்கடிச்சுட்டு வரான். அப்புறம் லக்னோ வந்து இந்த மாதிரி தோக்கடிச்சுட்டு வரான். ஸோ வந்து அவங்கள்ட்ட ஃபார்ம் இருக்கு. இவங்க வந்து இப்ப வந்து அவங்க டோர்னமெண்ட்ல அவங்க இப்ப வந்து டோர்னமெண்ட்ல பார்த்த மாதிரி இல்ல. அவங்க கடைசியா எப்பயோ ஆடின மாதிரி இருக்கு. ஸோ வந்து அந்த அந்த ஃபார்ம் வருமா? அவங்க இந்த மாதிரி வந்து கிளிக் ஆவாங்களா? வாட் டு யூ திங்க்? I think they might click. I think definitely. ஏன்னா see they're playing one extra game. அவங்களுக்கு one extra game in hand இருக்கு. அந்த குஷன் அவங்களுக்கு பெரிய குஷன் ஃபார் RR. அவங்களுமே ஏன்னா ஒரு பெரிய வின் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். RR எப்படி யோசிப்பாங்கன்னா ஒரு பெரிய வின் பண்ணிட்டு இப்ப சப்போஸ் அவங்க நான் RR உடைய நெட் ரன் ரேட்டுமே சேர்த்து தான் சொல்றேன். அவங்க நெட் ரன் ரேட் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா
ஸோ ஐ திங்க் அதனாலதான் வந்து ஐ எம் கிவிங் ஐ டோன்ட் திங்க் சிஎஸ்கே 2 மேட்ச் வின் பண்ணாலும் அன்பார்ச்சுனேட்லி தே பயங்கர பெரிய வின்னா பண்ணுவாங்க. சிஎஸ்கே வின் பண்ணாலுமே தே ஷுட் வின் வித் அ வெரி பிக் நெட் ரன் ரேட். அது வந்து இட் வில் ஹெல்ப் them டு குவாலிஃபை என்ன பொறுத்த வரைக்கும். பட் நீங்க க்ளோஸா போயிட்டு இஃப் யூ டோன்ட் வின் பை a big margin, I unfortunately have a feeling that despite getting to 16 points, CSK might not qualify. வாட் அபௌட் ஆர்ஆர்? ஆர்ஆர் வந்து இவங்க குவாலிஃபை ஆவாங்களா? அதாவது நான் எப்படி யோசிப்பேன்னா, ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச், ஜிடி இப்ப இருக்கிற நிலைமைக்கு இந்த 3 டீம் த்ரூ ஆயிடுவாங்க. ஒன் ஆஃப் பிபிகேஸ் ஆர் ஆர்ஆர் ஆர் கோயிங் த்ரூ என்ன பொறுத்த வரைக்கும் இன் மை புக்ஸ் நான் சொல்றேன். அண்ட் வாட் அபௌட் டிசி? அவங்கள்ட்ட ஸ்குவாட் ஸ்ட்ரென்த் வச்சிருக்காங்க. அண்ட் அவங்க இந்த மாதிரி அகைன்ஸ்ட் பஞ்சாப் பார்த்தோம், டெல்லியில வந்து 265 போய் ஸ்கோர் பண்ணுவாங்க. அது ஸ்கோர் பண்ணிட்டு அப்படியே பஞ்சாப் அதை சேஸ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி ஜெயிக்கிறதுக்காக எல்லா பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா அவங்க வந்து அது பெருசா அது பெருசா வந்து யூஸே பண்ணல. ஆனா அதுக்கப்புறம் அவங்க சும்மா காம்பினேஷன் மாத்துறாங்க. ஸோ அவங்க அதுக்காக கூட டவுன்ஃபால் ஆயிருக்குமா? வாட் யூ திங்க்? இல்லைங்க, நான் ஒன்னு சொல்றேன். டிசி அண்ட் எம்ஐ ஆன் பேப்பர் தே ஆர் அ கன் டீம். நம்ம முதலே பேசுற மாதிரி எம்ஐ மேன் மேனேஜ்மெண்ட், டிசி வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியே இல்லைங்க. அன்பார்ச்சுனேட்லி லாஸ்ட் சீசனும் பார்த்தோம். இது நீங்க சொன்ன மாதிரி மாத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு பிளேயிங் 11 செட்டில் ஆச்சா, அந்த பிளேயிங் 11 செட்டில் ஆன பிளேயிங் 11 போகாம இங்க மாத்தி அங்க மாத்தி அவங்களால எப்படியெல்லாம் வந்து காமெடி பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல டீம் இருக்குன்னா நீங்க நல்ல டீமை வச்சு நீங்க வந்து கொண்டு போகணும். ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் அந்த டீம் செலெக்ஷன்ல. அன்பார்ச்சுனேட்லி அது கிடையாது என்னை பொறுத்தவரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ். அதனாலதான் தே ஆர் லூசிங். அவங்க டீமை பத்தி ஐ டோன்ட் ஹாவ் எனி தாட்ஸ்ங்க. பிகாஸ் ஐ மீன் தட் இஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் நெகட்டிவா நான் சொல்றேன். நெகட்டிவா எனக்கு அந்த டீம்ல நான் நெகட்டிவ்ஸ் நான் பெருசா பார்க்கவே இல்லை. ஏன்னா உங்களுக்கு டாப் ஆர்டர் நல்லா இருக்கு. கேஎல் ராகுல் வருஷத்துக்கு 600 ரன்ஸ் கேரண்டி. மில்லர் மிடில் ஆர்டர் ரன்ஸ் கொடுக்க போறாரு. அன்பார்ச்சுனேட் நீங்க அவரையே டிராப் பண்றீங்க. அது என்னன்னு எனக்கு புரியல, ஏன் அவங்க டேவிட் மில்லர் டிராப் பண்றாங்கன்னு. கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் இஸ் a very very good player. அது இல்லாம பாத்தீங்கன்னா அசுதோஷ் சர்மா கேன் பினிஷ் மேட்சஸ், ஈஸியா மேட்சஸ் பினிஷ் பண்ணி கொடுக்க முடியும். நிதிஷ் ராவும் இந்த சீசன் நல்லா பண்ணிருக்காங்க அவங்களுக்கு. இது இல்லாம பாத்தீங்கன்னா 19 நிமிஷங்க அங்கங்க ஸ்டார்ட் கொடுத்துட்டு இருக்காரு. பவுலிங் வந்து குல்தீப், அக்சர், ஸ்டார்க், நட்ராஜன், முகேஷ் குமார், if I'm missing someone else, ஆகிப் நபி. இது இந்த மாதிரி ஒரு டீம் வச்சுட்டு யூனோ நீங்களே வந்து சேஞ்சஸ் மேல சேஞ்சஸ் பண்ணிட்டு இஃப் யூ லூஸ் த கேம், அது the blame is upon them என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா அதுக்கப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி சமீர் ரிஜ்வி வந்து ஆடினாங்க. அவர் கொஞ்சம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஃபார்ம் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 மேட்ச் ஆடன் டிராப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நிதிஷ் ராணா வந்தாரு, அவர் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, திரும்பி வந்து சமீர் ரிஜ்வி வந்து பிளேயிங் லெவல் போட்டு அவரு நம்பர் 5 நம்பர் 6 எல்லாம் அமுச்சு விட்டாங்க. அவங்க ஏன் இந்த மாதிரி வேஸ்ட் பண்றாங்க? நீங்க இதே சொல்ற 100% ஆன் பாயிண்ட் அடிச்சீங்க, ஆன் த புல்ஸை அடிக்கிறீங்க. நான் சொல்றேன் பாருங்க, இதுல வந்து they have everything. நம்ம பேசுற மாதிரி எல்லா ரிசோர்ஸும் இருக்கு. பட் தே ஆர் நாட், நீங்க சொன்ன மாதிரி they are not utilizing it properly. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் என்னை பொறுத்த வரைக்கும். அவங்கள்ட்ட இந்த மாதிரி எங்க இருக்கும் ப்ராப்ளம்? கேப்டன்சில பிரச்சனையா, இல்ல கோச்சிங்ல பிரச்சனையா, இல்லைன்னா எங்க பிரச்சனை இருக்கும்? ஏன்னா எம்ஐ டிசி மாதிரி டீம்ஸ் எல்லாம் வச்சுன்னு அவங்களுக்கு இவ்வளவு கீழே இருக்குது எனக்கு கிட்ட கிரைம். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுவும் ஸ்டார்க்கு வந்து பாதி டோர்னமெண்ட் ஆடல வேற. ஆனா அவங்க வந்து எப்போ ஸ்டார் கீழயோ அவங்க டேபிள் டாப்ல இருந்தாங்க. ஸ்டார்க்கு வந்தோடனே இப்போ டேபிள் பாட்டம்ல இருக்காங்க. ஆனா ஸ்டார் கழிச்சு ஒரு டீம் வந்து கீழே போறதுன்னு பார்த்தா அது இவங்க தான். இல்ல மேனேஜ்மெண்ட் இஷ்யூ தான் நான் பாக்குறேன். நீங்க ஒரு நம்பிக்கை வச்சு நீங்க ஒரு பிளேயர் மேல நீங்க எடுக்கிறீங்க, ஸ்குவாட் நல்லா சூப்பரா பிக் பண்ணிருக்கீங்க உங்க ஸ்குவாட. அப்படிங்கிறப்ப நம்பிக்கை வச்சு ஆடுவீங்க, ஸ்டெபிலிட்டி கொடுங்க, பிளேயர்ஸ்க்கு நீங்க கான்பிடன்ஸ் கொடுங்க. டேவிட் மில்லர் மாதிரி ஒரு பிளேயரை நீங்க டிராப் பண்றீங்க, சமீர் ரிஸ்வி மாதிரி ரன் அடிச்ச ஒரு பிளேயரை நீங்க வந்து மாத்திட்டே இருக்கீங்க அவங்களோட ஸ்பாட்டை. லாஸ்ட் நிகம் வேற
ஆமா, விப்ராஜ் நிகம் லாஸ்ட் சீசன் உங்களுக்கு நல்லா பண்ணியிருந்தாரு. நீங்க அவருக்குமே ஒரு அவர் பேட்டிங் கன்சிஸ்டன்ட். ஆடுவாரு, அவர் ஆமா பேட்டிங் பாலும் போடுவாரு. அவர் அவர் வந்து இந்த வருஷம் யூஸே பண்ணல. ஆமா, சரியா யூஸும் பண்ணல. சரி, அது இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க வந்து லாஸ்ட் சீசன் யோசிச்சு பாருங்க, இதை விட அவங்க காமெடி பண்ணாங்க. கேஎல் ராகுல வந்து மேல கீழியுமா அவரை ஓபன் பண்ணாங்க. ஒரு மேட்ச் நம்பர் 5 ஆட வச்சாங்க. திடீர்னு நம்பர் 3 வருவாரு. சரி, அதனால இது ஒரு லாஸ்ட் 2 சீசனாவே இது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது அவங்க ஆக்ஷன்ஸ்ல கலக்குறாங்க, பிரில்லியண்டான ஆக்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. பட் அவங்க எங்க தப்பு பண்றாங்கன்னா அவங்க ஆடுற லெவல்ல தப்பு பண்றாங்க. பிளேயர்ஸ் நம்பிக்கை வைக்கணுங்க. அதாவது ஒரு ஐபிஎல் பிரான்ச்சைஸா நான் திரும்ப சொல்றேன், சிஎஸ்கே பத்தி பேசுறோம், மும்பை இந்தியன்ஸை பத்தி பேசுறோம், கேகேஆர் பத்தி பேசுறோம்னா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, தே பிலீவ் இன் ஸ்டெபிலிட்டி, தே பிலீவ் இன் ஒரு குட் கல்ச்சர்ல அவங்க நம்புறாங்க, ஒரு நல்ல டீம் எலிமெண்ட்ல நம்புறாங்க அவங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன என்ன வாட்ஸ் ராங் வித் டெல்லி கேபிட்டல்ஸ்னு கேட்டா, இந்த ஒரு சினாரியோ வித் யூனோ நாட் பிளேயிங் த ரைட் 11 என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் மெயின் டவுன்ஃபால். ஸோ இப்போ வந்து நீங்க உங்களோட ஃபைனல் டாப் 4 சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, ஃபைனல் டாப் 4 ஒரு மாதிரி ஸ்பாட்ல போட்டீங்க என்ன. நான் எப்படி யோசிப்பேன்னா, ஆர்சிபி வில் பி ஒன் டீம் ஃபார் மீ டெஃபினெட்லி. இப்ப நீங்க சிஎஸ்கே வரணும்னு ஆசைப்பட்டா நான் ஜிடி சொல்லக்கூடாது. ஆக்சுவலி நான் எப்படி வந்து சிஎஸ்கே வரணும்னு நம்ம ஆசைப்பட்டா நம்ம ஜிடி சொல்லக்கூடாது. பட் எஸ், ஐ திங்க் ஜிடி வில் ஆல்சோ கெட் த்ரூ பிகாஸ் அவங்களுமே ஒரு செட்டில்டு யூனிட். ஆர்சிபி வந்துருவாங்க, ஜிடி வந்துருவாங்க, எஸ்ஆர்ஹெச் வில் ஆல்சோ கெட் த்ரூ இன் மை ஒப்பீனியன். அண்ட் இது ஒரு டஃப் கால். பட் நான் என்ன சொல்றேன், பஞ்சாப் வில் நாட் குவாலிஃபைன்னு எனக்கு என்னவோ தோணுது. அட் த டைம் வி ஆர் ரெக்கார்டிங் திஸ் வீடியோ, எனக்கு என்னவோ பஞ்சாப் வர மாட்டாங்க, ஆர்ஆர் வந்துருவாங்கன்னு தோணுது. எனக்கும் அதே மாதிரி தோணுது. எனக்கான டாப் 4 பாத்தீங்கன்னா வந்து ஒன்னு ஜிடி. அது ஏன்னா அவங்க ஃபார்ம்ல இருக்காங்க, அவங்க வித் பால், பேட் அண்ட் ஃபீல்டிங்ல அவங்க ஃபார்ம்ல இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க ஸ்மார்ட்டா என்ன பண்றாங்கன்னா, இந்த கென் பிலிப்ஸ் இருக்காருல்ல, அவரை டிராப் பண்ணிட்டு, ஆனா அவரை இந்த மாதிரி அலாங் தி பவுண்டரி ஃபென்சஸ் அவர் ஃபீல்டிங்காக யூஸ் பண்ணிக்கிறாரு. யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜேசன் ஹோல்டரை வந்து அலாங் தி பால், பேட்டு யூஸ் பண்றாங்க. அவரையும் வச்சிருக்காங்க ஃபீல்டிங்ல. அவர் ஹோல்டர் வரை 7 feet இருப்பாரு. அவர் வந்து பால் போடுறது வந்து ஆரம்பிச்சாருன்னா 8 அடியில வந்து வருவோம். ஸோ அவங்கள்ட்ட வந்து அவங்க வந்து அந்த மாதிரி திங்க் டேங்க் செம்மையா இருக்கு. ஆஷிஷ் நேரா, மேத்யூ ஹேடன், விக்ரம் ராத்தோர், அவங்க திங்க் டேங்கே சாலிடா இருக்கு. என்ன கேட்டா அவங்க நம்பர் 1, அப்புறம் நம்பர் 2 வந்து ஆர்சிபி தான். ஆனா ஆர்சிபி நம்பர் 2 போனோம்னா அவங்க வந்து அவங்க அந்த பெத்தல் வந்து நம்பர் 5 அப்புறம் டிராப் பண்ணோம். ஏன்னா பெத்தல் ஒன் டே ஆடிட்டு இருக்காரு. ஐ டோன்ட் திங்க் பெத்தல் டிராப் பண்ண மாட்டாங்க. சி, நீங்க சொல்ற ஐடியா நல்ல ஐடியாவா இருக்கு. ஜார்டன் காக்ஸ் ஆடுறாங்க, ஜார்டன் காக்ஸ் கூட ஆடலாம். பட் ஐ டோன்ட் திங்க் they'll drop பெத்தல். ஐ மீன் ஐ டோன்ட் திங்க், பட் எஸ், அது அவங்க. ஏன்னா இப்போ நான் அது ஏன்னு நான் சொல்லிடுறேன், என்னோட ஒப்பீனியன் நான் ஏன்னு சொல்லிடுறேன். ஏன்னா கெட்டிங் இன்டு த டோர்னமெண்ட் நீங்க வந்து பிளே ஆஃப் முன்னாடி நீங்க நிறைய சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு தான் யோசிப்பீங்க as a யூனிட். எந்த அளவுக்கு வந்து ஒரு இதை நீங்க ஒரு கன்சிஸ்டன்சி இன் யுவர் டீம் நீங்க மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு தான் நீங்க பாப்பீங்க. ஸோ ஐ பிலீவ் தே டு தட். பட் எஸ், சாரி, கோ அஹெட். ஆனா இன்னும் பாக்கி 2 மேட்சஸ்ல அவங்க பத்தில உட்கார வச்சு அவங்க காக்ஸ் ட்ரை பண்ணலாம். சப்போஸ் காக்ஸ் வந்து அவர் வந்து அவர் வந்து 100 லீக்லயும் போய் அவர் வந்து அவர் ஓப்பனிங் வந்து அவருக்கான ரோலும் அதே தான். போய் சுத்துவாரு. இஸ் a good hitter. எஸ், கண்டிப்பா அவர் நல்ல ஹிட்டர். அவரு அங்கிருந்து அடிக்க ஆரம்பிச்சாருன்னா இந்த பக்கம் கோலி வந்து அழகா 20 overs ஆடுவாரு. ஸோ அதுக்கப்புறம் கோலி சுத்தி எல்லாரும் பேட்டிங் அடிக்கலாம், பேட்டிங்கு சாலிடா இருக்கும். அந்த மாதிரி வச்சுட்டு போனாங்க பெட்டரா இருக்கும். அண்ட் பிளஸ் வந்து காக்ஸ் வந்து கீப்பிங் பண்ணுவாரு. சப்போஸ் அவங்க வேணா வந்து ஜிதேஷ் சர்மாவை டிராப் பண்ணிட்டு அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா லெஃப்ட் ஹேண்டர் கூட ஆடலாம், இன்னும் வெங்கடேஷ் ஐயர். ஏன்னா அவங்க போன மேட்ச் வந்து 2 பேரையும் ஆடினாங்க, படிக்கல் அண்ட் இவர். அவர் வந்து வெங்கடேஷ் ஐயர் வந்து நம்பர் 5 நம்பர் 6 வந்தாரு. அவருக்கு நம்பர் 5 நம்பர் 6 பேட்டிங் கிடையாது. அவர் வந்து மிஞ்சு போனா 3 or 4 வரணும், அவருக்கு அங்கதான் பேட்டிங் வரணும். ஏன்னா அவருக்கு ஒரு 5-6 பால் டைம் எடுத்துப்பாரு.
அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அவர் அந்த 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 ஃபோர்ஸ் அதுக்கப்புறம் அடிக்க போவாரு. அவரால இந்த மாதிரி பாலே நான் அடிக்க போறது வாய்ப்பு இல்லை. ஸோ அவங்க அதுக்குலாம் வந்து பெத்தல உட்கார வச்சுட்டு காக்ஸை பிளே பண்ணாங்கன்னா ஒரு ஒரு ஸ்லாட் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி அங்க வெங்கடேஷ் ஐயர் இல்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பாலர்னாலும் அடிக்கலாம். அந்த அந்த ஒரு அந்த ஒரு ஒரு ஆப்ஷன் வரும். அவங்க அதை பண்ணாங்கன்னா வந்து செகண்ட் பொசிஷன் போகலான்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் நம்பர் 3 வந்து எனக்கு கேட்டா எஸ்ஆர்ஹெச். ஆனா எஸ்ஆர்ஹெச் வந்து அவங்களோட எல்லா பாலையும் அடிப்பேன்னு வர மைண்ட் செட்ல அதை கொஞ்சம் மாத்தணும். இந்த விக்கெட்டுக்கு ஏத்தாப்புல பார்த்து பேட்டிங் பண்ணுவான். ஏன்னா நான் முன்னாடி ஒரு லைவ் எக்ஸாம்பிள் இருக்கு. பஞ்சாப் கிங்ஸ் வந்து அந்த மாதிரி பேட்டிங் ஆடிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங் இப்போ அவங்க டீம் வந்து மோஸ்ட்லி குவாலிஃபை ஆகாது அந்த மாதிரி இருக்கு. ஸோ இவங்களும் அதே மாதிரி பேட்டிங் ஆடினாங்கன்னா இதே மாதிரி போகும். அண்ட் இங்க ஒரு பாயிண்ட் சொல்றேன், எஸ்ஆர்ஹெச்சோட போலிங்கும் பஞ்சாப் கிங்கோட போலிங்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இங்க கம்மின்ஸுக்கு அங்க அங்க வந்து ஹர்ஷ்தீப் சிங் இருக்காரு. இங்க வந்து ஈஷான் மலிங்காக்கு அங்க அங்க யான்சன் இருக்காரு. ஸோ போலிங் இங்க ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ வந்து அவங்க வந்து மைண்ட் செட்டை மாத்தலைன்னா அவங்களுக்கும் பஞ்சாப் கிங்ஸ் ஆன மாதிரியே ஆகும். அதுக்கப்புறம் என்ன கேட்டா நம்பர் 4 வந்து இவங்க வந்து வருவாங்க ஆர்ஆர். ஏன்னா ஆர்ஆர்ட்ட வந்து அவங்கள்ட்ட நான் பார்த்துட்டு அவங்களுக்கு பிகெஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அவங்க வந்து அந்த டால ஒரு லெக் ஸ்பின்னர் இருக்காங்களே அவங்க பிஷ்னாய் டிராப் பண்ணிட்டு அவர் ஆடுறாங்க. அவர் வந்து அவர் இருக்கிறது ஒரு 6.5 ஃபீட்ல இருக்காரு. அவர் பால் போடுறப்போ 7 லைன் வருது. ஆனா அதுக்கப்புறம் அவரு பால் போடுறப்போ என்ன போடுறாருன்னு சுத்தமா பேட்ஸ்மேனுக்கு தெரியவே இல்லை. இதே மாதிரி கசன்ஃபர் வந்தாரு. அவர் வந்து பேட்ஸ்மேன் சுத்தமா படிக்க முடியல. அதே மாதிரி இவர் ஆயிட்டு வர்றாரு. ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் வந்து பிளேயர்ஸ் பேக் பண்ணிட்டு வராங்க. ஸோ என்ன கேட்டா அவங்க வந்து குவாலிஃபை ஆகிறது வாய்ப்பு இருக்கு. என்னோட டாப் 4 கேட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி ஜிடி, ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச், ஆர்ஆர் தான். அண்ட் அதுப்போ அக்கார்டிங் டு யார் சாம்பியன்ஸ் ஆவா ஒரு வைல்ட் ப்ரெடிக்ஷன்ஸ். ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு கேள்விதான். பட் ஐ வில் சே ஆர்சிபி will defend their title. I think so. ஜிடி ஆமா, அவங்களுக்குமே நல்ல சான்ஸ் இருக்கு. பட் நான் ஏன் ஜிடி நான் சொல்றேன்னா, எனக்குமே வந்து ஜிடி மைண்ட்ல இருந்தாங்க. பட் ஜிடிக்கு வந்து பாருங்க, தப்பி தவறி அந்த டாப் 3க்கு ஒரு ஃபெயிலியர்னு வச்சுக்கோங்க, ஒன் பேட் டே ஃபார் ஆல் தி 3 பேட்டர்ஸ் வச்சுக்கோங்க, மாட்டிப்பாங்க. அதுதான் ஒன்லி கன்சர்ன் ஜிடி. மற்றபடி அவங்களுமே என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஜிடி ஆர்சிபி ஃபைனல் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். டூ early to call it, பட் நான் சொல்றேனே இவங்க 2 டீம் வந்து டாப் ஆஃப் தி டேபிள் முடிச்சாங்கன்னா மோஸ்ட்லி ஃபைனல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஜிடி ஆர்சிபி தான் இருப்பாங்க. ஏன்னா 2 பேருமே ஃபார்ம்ல இருக்காங்க. பிளஸ் வேற அவங்க பேட்டிங் இருக்கு, போலிங் இருக்கு, நிறைய நம்ம ஐ மீன் ஆப்வியஸ்லி பிளே ஆஃப்ல என்ன ஆகும் நமக்கு தெரியாது இல்ல. பிளே ஆஃப்ஸ் ஆன் தட் டே தான். ஸோ அப்படிங்கிறப்ப ஐ ஒன்ட் ரியலி ஜம்ப் த கன். பட் நீங்க கேட்டதுனால நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஆர்சிபி இருக்கிற அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் தான். ஐ திங்க் ஆர்சிபி வில் டிஃபெண்ட் த டைட்டில் திஸ் டைம் அரவுண்ட். ஃபார் செகண்ட் டைம் they'll win the title. Okay, thank you for watching. Please like, share and subscribe. And also thank you Rohit for your time. Thank you so much.